வணக்கம் மாணவ செல்வங்களே. மாலை முழுவதும் மேத்ஸ் டாப்பிக்கில் இன்றைக்கி நம்ம 21வது நாளுக்கான கொஷின்ஸை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நேத்தியோட நம்ம 20 நாளுக்கான வினாக்கள், அதாவது 200 கேள்விகளை முடிச்சிருக்கோம். சரிங்களா? இது 201வது கேள்வி. இஃப் ஏபி ஈக்குவல் டு 2, இசட்ஏ ஈக்குவல் டு 26 அண்ட் சிடி ஈக்குவல் டு 12, தென் ஏஇஎஃப் இஸ். ஒரு சில ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா, சார் இங்கிலீஷ் மீடியத்துலையும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுதான் நான் உங்களுக்கு கொஸ்டின் கொடுக்கும்போது பைலிங்குவலில் கொடுத்துருக்கேன். தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலையுமே வரது மாதிரி தான். சரிங்களா? இதில் பாருங்களேன், ஏபிக்கு 2ன்னு கொடுத்துருக்காங்க, இசட்ஏவுக்கு 26ன்னு கொடுத்துருக்காங்க, சிடிக்கு 12ன்னு கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஏங்கிறது 1வது லெட்டர், பிங்கிறது 2வது லெட்டர், 1ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். 2 2 கரெக்டாக. அடுத்தது இசட்ஏவுக்கு 26, இசட் அப்படிங்கிறது 26வது எழுத்து, ஏங்கிறது 1வது எழுத்து, 26ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 26. அதே மாதிரி சிங்கிறது 3வது எழுத்து, டிங்கிறது 4வது எழுத்து, 3ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 3 12. அப்போ ஒவ்வொரு லெட்டருக்கு உண்டான நம்பர் என்னவோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க, மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ அதே மாதிரி பாருங்கள், ஏஇஎஃப்க்கு ஏங்கிறது 1வது எழுத்து இன்ட்டு ஈங்கிறது 5வது எழுத்து இன்ட்டு எஃப்ங்கிறது 6வது எழுத்து. அப்போ ஐஆர் என்ன வரணும் அப்படின்னா 30ன்னு வரணும். கீழே அவங்க ஒரு வேளை ஆன்சர் 30ன்னு கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த மாதிரி கொடுக்காம கீழேயும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா லெட்டராக கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், சிஜேஏ. சிங்கிறது எத்தனாவது எழுத்து அப்படின்னு பார்த்தோம்னா 3வது எழுத்து. கரெக்டாக? சிங்கிறது 3வது எழுத்து. ஜே அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா 10வது எழுத்து. கரெக்டுங்களா? ஜேங்கிறது 10 இன்ட்டு ஏங்கிறது 1. அப்போ 30 30 31 என்ன வந்துடுது 30. நமக்கு கொஷினில் என்ன வந்துச்சு 30. ஆன்சர்லேயும் இப்போ என்ன வந்துடுச்சு 30. ஸோ இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை ஆப்ஷன் 1 சிஜேஏ. நீங்கள் என்ன மீதியை போட்டு பாருங்களேன், மீதியை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வராது, 30ன்னு வராது. இப்போ உதாரணத்துக்கு 2வது சிஎஃப்ஹெச் போட்டிங்க அப்படின்னா 240ன்னு வரும். அதே மாதிரி கேஏஆரை போட்டிங்கன்னா ஒரு ஆன்சர், இதுக்கு வேறு ஆன்சர்னு வரும். ஸோ 30ன்னு வரக்கூடிய ஆன்சர் எதுன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் 1 தான். நம்ம புரியுதா? அவங்க வெறும் 30ன்னே ஆன்சரை கொடுத்துட்ருக்கலாம். ஆனால் அப்படி கொடுக்காம நம்ம இன்னும் கொஞ்சம் யோசிக்கிறது மாதிரி கீழே அதுக்கும் லெட்டர்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொஞ்சம் கவனமாக போடணும். சரிங்களா? அடுத்ததா கேள்வி எண் 202. இஃப் பிஎஸ்கே ஹெச்ஆர்ஓ டிஎல்ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரெயின் இஸ் போரிங், HRO CPA QAN stands for cloud is dark, and LKT RMS PSK stands for rain water harvesting. Then which string would you mean pouring? pouringக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே பாருங்கள், தமிழில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா rain is pouring அப்படிங்கிறதுக்கு PSK HRO TLR. அவங்க கொஷின் கேட்டிருக்கிறது எதுக்கு கேட்டிருக்காங்கன்னா pouringக்கு கேட்டிருக்காங்க. pouring அந்த ஊத்துறது அப்படிங்கிற மாதிரி. இப்போ இங்கே பாருங்களேன், rain is pouring PSK HRO TLR. இதுக்கு நேராக இருக்கிறது அப்படியே வரும்னு அர்த்தம் கிடையாது. நம்ம இதுக்கு நம்பர்ஸ் வச்சு பார்த்துருக்கோம், இங்கே வேர்ட்ஸை வச்சு கொடுத்துருக்காங்க. ஆனால் போரிங் அப்படிங்கிறதுக்கு இது 3த்தில் இருக்கிற ஏதோ ஒன்று தான் வரணும். ஒன்று பிஎஸ்கே வரணும், இல்லை ஹெச்ஆர்ஓ வரணும், இல்லை டிஎல்ஆர் வரணும். கீழே அவங்க பாருங்கள், ஹெச்ஆர்ஓ டிஎல்ஆர் பிஎஸ்கே கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ராவாக என்ன கொடுத்துருக்காங்க, ஆர்எம்எஸ். கண்டிப்பாக என்ன வராது அப்படின்னா ஆர்எம்எஸ் வராது. சரிங்களா? அப்போ முதல்ல ஒரு ஆப்ஷன் வராதுன்னு முடிவு பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், இது ரெயின் இஸ் போரிங், கிளவுட் இஸ் டார்க். இதுலேயும் காமனாக எது இருக்குது, இங்கேயும் இஸ் இருக்குது, இங்கேயும் இஸ் இருக்குது. அப்போ இதுக்கான 2 சென்டென்ஸ், இது ரெண்டுத்தில் எது காமனாக இருக்குதுன்னு பாருங்கள். பிஎஸ்கே ஹெச்ஆர்ஓ டிஎல்ஆர், ஹெச்ஆர்ஓ சிபிஏ கியூஏஎன். எது காமனாக இருக்குது, இங்கேயும் ஹெச்ஆர்ஓ, இங்கேயும் ஹெச்ஆர்ஓ. அப்போ இஸ்ஸுக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா ஹெச்ஆர்ஓ வந்துடும். அவங்க கேட்டது போரிங்க்கு, அப்போ ஹெச்ஆர்ஓ இஸ்ஸுக்கு. ஸோ இது கிடையாது. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன், இங்கே ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இது ரெயின் இஸ் போரிங். ரெயின் இங்கே பாருங்கள், மீதி இருக்கிறது பிஎஸ்கே டிஎல்ஆர். இங்கே பாருங்கள், ரெயின் இருக்குது, இங்கேயும் ரெயின் இருக்குது. அப்போ 2 இடத்துல என்ன காமனாக இருக்குது, ரெயின் காமனாக இருக்குது. பிஎஸ்கே டிஎல்ஆர், இங்கே என்ன வருதுன்னு பாருங்கள், பிஎஸ்கே வந்துடுது பாருங்கள். இங்கேயும் பிஎஸ்கே, இங்கேயும் பிஎஸ்கே. அப்போ ரெயினுக்கு என்ன வந்துடும், பிஎஸ்கே வந்துடும். மீதி இருக்கிறது இங்கே என்ன, ரெயின் முடிஞ்சிடுச்சு. மீதி என்ன இருக்குது, போரிங். நமக்கு தேவையானதும் போரிங் தான். அதுக்கு என்ன வருது, டிஎல்ஆர். ஸோ போரிங்க்கு என்ன வந்துடும் அப்படின்னா டிஎல்ஆர்னு வந்துடும். ரெயினுக்கு பிஎஸ்கே வந்துடுச்சு. ஸோ இந்த மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எதை கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். நம்ம ஏற்கனவே ஆல்ஃபா நியூமரிக் டெஸ்ட்டில் இதை வச்சு தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கோம், நம்பர்ஸை வச்சு லெட்டர்ஸை வச்செல்லாம் எப்படி கேட்பாங்கன்ட்டு. இங்கே அந்த மாடலை பேஸ் பண்ணி தான் கொஷின் கேட்டிருக்கோம். சரிங்களாமா? அடுத்த 203. இஃப் ஸ்னேக் இஸ் கால்டு டாக், டாக் இஸ் கால்டு லயன், லயன் இஸ் கால்டு ரேட், ரேட் இஸ் கால்டு எலிஃபண்ட், அண்ட் எலிஃபண்ட் இஸ் கால்டு டைகர், விச் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் பெட். ஸ்னேக்கை டாக்னு சொல்கிறோம், டாகை லயன்னு சொல்கிறோம், லைனை ரேட்டு, ரேட்டை எலிஃபேண்ட்னு சொல்கிறோம், எலிஃபேண்ட்டை டைகர்னு சொல்கிறோம். இப்படி சொன்னோன்னா வீட்டில் வளர்க்கப்படுவது எது, விச் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் பெட். இதை கொடுத்ததில் வீட்டில் நம்ம எதை வளர்ப்போம், டாக், நாயை வளர்ப்போம். கரெக்டாக? ஆனால் ஆன்சர் டாக் கிடையாது. நீங்கள் டாக் போட்டிங்கன்னா தப்பு. நம்ம இதையும் தனியாக வீடியோவில் சொல்லியிருக்கோம். டாகுக்கு என்ன சொல்லியிருக்கோம்னு பார்க்குறோம்.
டாகை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா டாகை லயன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது வீட்டில் வளர்க்குறது எதுன்னு கேட்டால் என்ன சொல்லணும்? லயன்னு சொல்லணும். சிங்கத்தை போய் வீட்டில் வளர்ப்பாங்களா சார்னு கேட்கக்கூடாது. டாகை தான் வீட்டில் வளர்ப்பாங்க. டாகை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா லயன்னு சொல்கிறோம். டாக் இஸ் கால்டு லயன். பேர் வைப்போம்ல, நம்ம வீட்டில் வளர்க்குற நாய்க்கெலாம் கூட டைகர்லாம் பேர் வைப்போம்ல. அப்போ டைகரை வளர்க்குறோன்னு அர்த்தமா? டாகோட பேர் டைகர் அப்படின்றோம் இல்லையா? அதே மாதிரி தான் டாக் இங்கே நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா லயன்னு சொல்கிறோம். அப்போ வீட்டில் வளர்க்கக்கூடியது எதுன்னு கேட்டாங்கன்னா லயன் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? நான் இந்த இடத்துல உங்களுக்கு இன்னொரு கேள்வி கேட்குறேன். பூனை எதை பிடிக்கும் அப்படின்னு கேட்குறேன். பூனை எதை கேட்ச் பண்ணும் அப்படின்னு கேட்குறோம் அப்படின்னா அதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுவீங்க? கீழே இருக்கிற இந்த 4 ஆப்ஷன்லேருந்து அதுக்கு எதை சொல்லுவீங்கன்னு பார்க்கலாம். சரிங்களா? பூனை எதை பிடிக்கும் அப்படின்னு கேட்குறோம். சரிங்களா? அதுக்கு கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் எது சரியான விடையோ அதை நீங்கள் எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? அடுத்ததா கேள்வி எண் 204. கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பில் 4ல் ஒன்று மற்ற 3உடன் வேறுபட்டு அமைந்துள்ளது. அதனை தேர்ந்தெடுக்கவும். 3 of the following 4 are alike in a certain manner. The remaining one is odd one. Choose the odd one. பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க. நோஸ், ஐ, இயர், நெக். நோஸ்னா மூக்கு, ஐனா கண்ணு, இயர்னா காது, நெக்குனா கழுத்து. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மூக்கு, கண்ணு, காது எல்லாமே உணர் உறுப்புகளை சொல்லுவோம். நம்ம ஐம்புலன்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதில் ஒன்றா இதெல்லாம் வரும். ஆனால் கழுத்து மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வராதது. அப்போ பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நெக். நான் ஐம்புலன்கள் அதையும் கூட தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆட்மேன் அவுட்டில் இப்போ கேட்ட மாதிரியே வேறு ஏதாவது ஒரு கொடுத்துட்டு கூட நம்மளை கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ பொருந்தாதது நெக்கு. அடுத்ததாக கேள்வி எண் 205. MZKC PLBR YDFS EOTE இதில் எது பொருந்தாதது அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே நல்லா கவனிங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் கான்சோனன்ஸை மட்டுமே வச்சு வந்திருக்கு. இது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வவலை வச்சு வந்திருக்கு. EOE அப்படிங்கிற மாதிரி 3 வவலை யூஸ் பண்ணி கொண்டிருக்காங்க. இங்கே எங்கேயுமே பாருங்கள் வவல் கிடையவே கிடையாது. இது 3த்துலேயும் இருக்கிறது எல்லாமே வெறும் கான்சோனன்ட். இது மட்டும்தான் காம்பினேஷன் ஆஃப் வவல்ஸாக இருக்குது. அப்போ இதில் பொருந்தாதது எது அப்படின்னு பார்த்தோன்னா EOTE அப்படிங்கிறது தான் இதில் பொருந்தாதது. சரிங்களா? அடுத்ததா கேள்வி எண் 206. 60 - 70 42 - 49 36 - 42 12 - 46. இது நீங்கள் மைனஸ்னு படித்தாலும் சரிதான். இல்லை 60 to 70 42 to 49 36 to 42 12 to 16 அப்படி இதிலேருந்து இது வரைக்கும்ன்ற கேப்னு படிச்சிங்கனாலும் சரிதான். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணுங்கள். 70ல் 60 போயிடுச்சு அப்படின்னா 10. 49ல் 42 போயிடுச்சுன்னா 7. 42ல் 36 போயிடுச்சு அப்படின்னா 6. 16ல் 12 போயிடுச்சுன்னா 4. இப்போ நம்ம மொத்தத்தையும் மைனஸ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த நம்பரில் உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக தெரியுதான்னு பாருங்கள். 10 7 6 4. இந்த 4 நம்பரில் எதனா டிஃப்ரெண்ட்டாக தெரியுது? எஸ். எது? 7. ஏன்? இது 3 ஈவன் நம்பர். 10 6 4 3 ஈவன் நம்பர். ஆனால் 7 மட்டும் பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர். மற்ற 3 இரட்டைப்படை எண்கள். 7 மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒற்றைப்படை எண். அப்போ 7ங்கிறதுக்கு எங்கே வந்துச்சு? 42 to 49. அப்போ இதில் பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் 2 42 to 49 தான் இதில் ஆட்மேன் 1. புரியுதுங்களா? 207. ஒருவர் தென்மேற்கு திசை நோக்கி நிற்கிறார். அவர் கடிகார எதிர் திசையில் 45 டிகிரி திரும்புகிறார். மேலும் கடிகார திசையில் 135 டிகிரி கோணத்தில் திரும்பினால் அவர் நோக்கும் திசை. A man is facing southwest. He turns 45 degree in the anti-clockwise direction and then 135 degree in the clockwise direction. Which direction is he facing now? அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க. அப்போ முதல்ல ஒருத்தர் எந்த பக்கத்தில் நிற்கிறாரு அப்படின்னா தென்மேற்கு திசை. நம்ம இது ஏற்கனவே டைரக்ஷனை வச்சு வீடியோ போட்டிருக்கோம். அதில் நம்ம இதை பற்றி சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த மெத்தடில் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னாலே நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா டைரக்ஷனை வரைஞ்சிக்கிறீங்க. இது நார்த்து, இது சவுத்து, இது வெஸ்ட்டு, இது ஈஸ்ட்டு. தமிழில் சொல்லணும்னா வடக்கு, இது தெற்கு, இது மேற்கு, இது கிழக்கு. கரெக்டாக? இப்போ இதில் அவர் முதல்ல எங்கே நிற்கிறாரு? தென்மேற்கு திசை, சவுத் வெஸ்ட் இங்கே பார்த்துட்டு இருக்காரு. எந்த திசையில் முதல்ல திரும்புகிறாருன்னா கடிகார எதிர் திசை. பாருங்கள், இது கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ்னா இந்த பக்கம் எவ்வளோ திரும்புகிறாரு அப்படின்னா 45 டிகிரி. ஸோ இதுவே பாதியில் தான் நிற்கிறாரு. அப்போ 45னா கரெக்டாக இப்போ அவர் எங்கே வந்துடுவார்னா சவுத், தெற்கில் வந்துடுவார். இதுக்கப்புறம் கடிகார திசை. கடிகார திசை அப்படின்னா கிளாக் வைஸ். இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 135. இப்போ சவுத்தில் இருக்காரா? இந்த பக்கத்தில் வெஸ்ட் வரைக்கும் வந்தால் 90. நமக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 135. 90 இன்னொரு 45 வந்தால் 135. அப்போ கரெக்டாக எங்கே வந்து நின்றுவார்னா இந்த இடத்துல வந்து நின்றுவார். இது எதுக்கு நடுவில் இருக்குது? வடக்குக்கும் மேற்குக்கும் நடுவில் இருக்குது. ஸோ வடமேற்கு. நார்த்துக்கும் வெஸ்ட்டுக்கும் இடையில் இருக்கா? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா நார்த் வெஸ்ட், வடமேற்கு அப்படிங்கிறது தான் இதற்குண்டான சரியான விடை. புரிஞ்சு முடியுதுங்களாமா? சரியா? அடுத்து 208 பாருங்க. இஃப் A denotes plus, D denotes divides, S denotes minus, M denotes multiply and E denotes exponent, that means power, then the value of அப்படின்னு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க.
அதாவது ஏ என்பது பிளஸ், டி என்பது டிவிஷன், எஸ் என்பது கழித்தல், எம் என்பது பெருக்கல், இ என்பது அடுக்கு எனவும் எண்ணியல் குறியீடுகளில் குறிக்கப்பட்டால் அவங்க இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. கரெக்டா? இப்போ இதில் பாருங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். 12, 12க்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? டி, டின்றது என்ன கொடுத்துருக்காங்க? வகுத்தல், வகுத்தல் 2, டிக்கு அப்புறம் இருக்கிறது 2, 2க்கு அப்புறம் இ கொடுத்துருக்காங்க பாருங்க. இ அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடுக்கு, அதாவது பவர்ல அதுக்கு அடுத்து வரக்கூடிய நம்பரை போடணும். அதுக்கு அடுத்து என்ன நம்பர் வருது? 2, பவர்ல 2. அடுத்ததா எஸ், எஸ்ன்றதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? மைனஸ், எஸ்ஸுக்கு அப்புறம் என்ன வருது? 3, அதுக்கப்புறம் 3க்கு அப்புறம் எம், எம்ங்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மல்டிப்ளை, மல்டிப்ளைக்கு அடுத்ததாக வரக்கூடியது 4, 4க்கு அடுத்தது ஏ, ஏங்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிளஸ், அதுக்கப்புறம் 9. இப்போ இதோட வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் எப்பவுமே நம்ம ஏற்கனவே பிட் மாஸ் ரூல் சொல்லியிருக்கோம் இல்லையா? போர்ட் மாஸ் இல்ல பிட் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிட் மாஸ் படி நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன வரணும்னா பி வரணும், பிராக்கெட், பிராக்கெட் இல்ல. அடுத்ததா ஐ, ஐனா இண்டிசஸ், அதாவது என்ன அர்த்தம்னா பவர்னு அர்த்தம். அப்ப இங்க பாருங்க பவர்ல 2 ஸ்கொயர் இருக்கு. கரெக்டா? 2 ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? 4. ஸோ இதோட வேல்யூ 4. ஐ முடிஞ்சிருச்சு. டி, டிவிஷன், 12 வகுத்தல் இந்த 2 பவர் 2 தான் நம்ம என்ன ஆகிட்டோம்? 4ன்னு ஆகிட்டோம். 12 4ஆல வகுக்கணும். 12 4ஆல வகுத்தீங்கன்னா 3, 3 நாங்க 12 இல்லையா? அப்போ 3. அதுக்கப்புறமா தான் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிவைடட் பை 3. கரெக்டா? மைனஸ், அது மைனஸ், நம்ம தான் டிவைட் முன்னாடி வந்துச்சுல்ல, மைனஸ் அது. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறமா தோ இருக்கிறது மைனஸ். அப்போ -3 இன்ட்டு 4 பிளஸ் 9. நீங்க என்ன பண்ணக்கூடாது? 3 மைனஸ் 3 0ன்னு போட்டுறக்கூடாது. ஏன்னா டிவிஷனுக்கு அப்புறமா நமக்கு வரக்கூடியது எதுன்னா மல்டிபிளிகேஷன், மல்டிப்ளை தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். அப்போ 3ஐயும் 4ஐயும் பெருக்கிறோம். 3 12, அப்போ 3 மைனஸ் 3 12 பிளஸ் 9, மல்டிபிளிகேஷன் முடிஞ்சது. அடுத்தது அடிஷன். இங்க பாருங்க 3னா பிளஸ் 3ன்னு அர்த்தம். அப்போ இந்த 3ஐயும் 9ஐயும் கூட்டுறோம். 3ஐயும் 9ஐயும் கூட்டணும் அப்படின்னா 12, மைனஸ்ல இருக்கிறது -12. அப்போ 12ல 12 போயிடுச்சு அப்படின்னா 0. ஸோ இந்த கேள்வியோடைய ஆன்சர் ஆப்ஷன் 4, 0. 0ன்னு வர வைக்கிறதுக்கு தான் இவ்வளோ வேலை. சரிங்களா? ஸோ இந்த பிட்மாஸ் ரூல் படி தான் செய்யணும். நம்ம அதுக்கு ஏற்கனவே தனியாக வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த குறிகள் எல்லாம் கரெக்டாக மாற்றி அவங்க சொன்னது படி தான் செய்யணும். சரிங்களா? அடுத்ததா 209. An interchange of two operations are needed to make the relation correct. Identify the interchange. கீழ்காணும் தொடர்பில் இரு செயலிகளை மாற்றி அமைத்தால் தொடர்பு சரியாக அமையும் மாற்றி அமையவிருக்கும் செயலிகளை காண்க. அதாவது என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க ஒரு ரிலேஷன் கொடுத்துட்டாங்க. இதை பாருங்க 18 into 2 plus 8 divided by 4 minus 8 equal to 32. இதுல ரெண்டு விஷயத்த மாத்தினோம் அப்படின்னா ஆன்சர் 32 வரும்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பெருக்கலையும் வகுத்தலையும். பாருங்க 18, பெருக்கல் இருக்கிற இடத்துல வகுத்தல் 2, மீதி எல்லாம் மாற்ற வேண்டாம், கூட்டல் 8. அதே மாதிரி வகுத்தல் இருக்கிற இடத்துல பெருக்கல் 4 கழித்தல் 8. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? 18 2ஆல வகுத்தோம் அப்படின்னா 9. அடுத்தது 8ஐயும் 4ஐயும் பெருக்கணும். ஏன்னா பெருக்கல் தான் ஃபர்ஸ்ட் இல்லையா? அப்ப 8ஐயும் 4ஐயும் பெருக்கணும், 8 நாங்க 32. 9 பிளஸ் 32 மைனஸ் 8. 9ல் 8 போயிடுச்சுன்னா 1. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன வருதுன்னா 33ன்னு வருது. நமக்கு என்ன வரணும்? 32. அப்ப இது ஆன்சர் கிடையாது. அடுத்தது ஃபர்ஸ்ட் கிடையாதுன்னு தெரிஞ்சிச்சு. அடுத்ததா ரெண்டாவது மைனஸையும் பிளஸையும். 18 பெருக்கல் 2 கூட்டல் வருது இல்லையா? கூட்டலுக்கு கழித்தல் 8 வகுத்தல் 4 கழித்தல் வருது இல்லையா? கழித்தலுக்கு கூட்டல். ஏன்னா அவங்க அதான் மாற்ற சொல்லியிருக்காங்க ரெண்டாவது ஆப்ஷன்ல. ஃபர்ஸ்ட் வகுத்தல் 8 4 வகுத்தோம்னா 2. அடுத்தது பெருக்கல் 18 2 36, நடுவில் மைனஸ் இருக்கு, பிளஸ் 8. 36ல் 2 போயிடுச்சுன்னா 34. 34ஐயும் 8ஐயும் கூட்டணும் அப்படின்னா 42. ஆனால் நமக்கு வர வேண்டியது 32. அப்போ ரெண்டாவதும் கிடையாது, ஃபர்ஸ்ட் கிடையாது, செகண்ட் கிடையாது. அடுத்து தேர்டு பார்க்கலாம். பெருக்கலையும் கூட்டலையும் மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்போ 18 பெருக்கலை கூட்டலாக மாற்றிக்கிறோம், 2 கூட்டலை பெருக்கலாக மாற்றிக்கிறோம், 8 வகுத்தல் 4 கழித்தல் 8. ஃபர்ஸ்ட் வகுத்தல் 8ஐயும் 4ஐயும் வகுத்தோம்னா 2. அதுக்கப்புறம் பெருக்கல் 2ஐயும் பெருக்கணும்னா 4. ஸோ 18 4 22. 22ல் 8 போயிடுச்சுன்னா 14. அப்போ நமக்கு இப்பயும் என்ன வரல? 32 வரல. ஸோ ஃபர்ஸ்ட் இல்லை, செகண்ட் இல்லை, தேர்ட் இல்லை. கண்டிப்பாக இப்போ இதுதான் ஆன்சராக இருக்கும். ஃபோர்த்து தான் ஆன்சராக இருக்கும். நான் அதையும் கூட உங்களுக்கு செக் பண்ணி காட்டிடுறேன் பாருங்க. ஃபோர்த் ஒன் எதை மாற்ற சொல்லியிருக்காங்க? பெருக்கலையும் கழித்தலையும். அப்போ 18 பெருக்கல் இருக்கிறதுல கழித்தல் 2 கூட்டல் 8 வகுத்தல் 4 கழித்தல் இருக்கிற இடத்துல என்ன போட்டுக்கணும்னா பெருக்கல் 8. முதல்ல வகுத்தல் 8ஐயும் 4ஐயும் வகுத்தோம் அப்படின்னா 8 இல்லையா? அப்போ 2. அதுக்கப்புறம் பெருக்கல் 2ஐயும் 8ஐயும் பெருக்கிறோம் அப்படின்னா 16. அப்போ 18 மைனஸ் 2 பிளஸ் 16. 18ல் 2 போயிடுச்சுன்னா 16 பிளஸ் 16. அப்போ 16ஐயும் கூட்டணும்னா என்ன கிடைக்குது? 32. கரெக்டாக வருது பாருங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 4, பெருக்கல் மற்றும் மைனஸ். சரிங்களா? அடுத்ததா கேள்வி எண் 210. இந்த வீடியோவுடைய கடைசி கேள்வி. 8 வகுத்தல் 2 8 ஸ்டார் 2 ஈக்குவல் டு 100.
5 ஸ்டார் 3 ஈக்குவல் டு 64, 2 ஸ்டார் 3 ஈக்குவல் டு 25 எனில் 4 ஸ்டார் 3. ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி. 8 2 கூட்டணும் அப்படின்னா 10, 10 ஸ்கொயர் பண்ணால் 100, அதுதான் கொடுத்துருக்காங்க. 5 3, 5 3 கூட்டணும் அப்படின்னா 8, 8 ஸ்கொயர் பண்ணோன்னா 64, 2 3 கூட்டணும்னா 5, 5 ஸ்கொயர் பண்ணால் 25. அப்போ நீங்களே ஆன்சர் சொல்லுங்களேன் பார்க்கலாம். என்ன பண்ணணும்? இங்கே 4ஐயும் 3ஐயும் கூட்டணும். கரெக்டா? 4ஐயும் 3ஐயும் கூட்டினா 7, 7 ஸ்கொயர் பண்ணால் வெரி குட், 7 ஸ்கொயர் பண்ணோம்னா 49. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 3 49. சரிங்களாமா? ஸோ இதோட 210 கேள்விகள் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு நம்ம அடுத்த 10 கேள்விகளை பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.